கர்த்தருடைய நாமம் மகிழ்ப்படுவதாக உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம் சிகரந்துடுவோம். குறிப்பிட்ட ஒருவர் அநேகரால் பெயர் கிறிஸ்தவ சபை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த சபையில் உறுப்பினராக இருந்தார். ஒரு ஸ்டான்ச் பிலீவருங்க சர்ச்சில். அப்போ அவரை குறித்து அவருடைய உறவினர்களெல்லாம் பெயர் கிறிஸ்தவர் சபையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் ஆவிக்குரிய சபையில் என்று சொல்லப்படுகிற சபையில் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இவரை குறித்து அவர்கள் பேசும் பொழுது, அவர் இப்போ முன்னை மாதிரி கிடையாது, அவருக்கு பெந்தேகோஸ்த அனுபவம் இருக்குது, முன்னாடியெல்லாம் பேர் கிறிஸ்தவராக இருந்தார், இப்போ நல்ல பெந்தேகோஸ்த அனுபவம் உடையவராக மாறிட்டாராம் அப்படின்னு அவங்க விளம்பரம் பண்ணுவாங்க. அதை கேட்டவங்க அவரை பார்க்குறவள்ள இவருக்கு பெந்தேகோஸ்த அனுபவம் நிறைய வந்திருக்குதாமே, முன்னாடியெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருப்பார், பேர் கிறிஸ்தவ சபைன்னு சொல்லப்படுகிற சபைக்கு போய் வந்திருந்தார், இப்போ ரொம்ப பெந்தேகோஸ்த அனுபவம் பெற்றுக்கிறாராமே அப்படி சொல்லிட்டு அந்த விளக்கத்தை கேட்டு அவர் ஆராதிக்கிற சபையில் போய் பார்த்தா உண்மையிலேயே அவரிடத்துல நிறைய வித்தியாசம். ஏனென்றால் அங்கே அவர் ரொம்ப நல்லா கையை தட்டுறார், ரொம்ப ஆராதனை நடக்கும் பொழுது உடலை ரொம்ப அசைக்கிறார், பிரசங்கம் கேட்கும் பொழுது அல்லேலூயா அல்லேலூயா அப்படி சொல்லிட்டு சத்தம் வைக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆராதனை நடக்கும்பொழுது நல்லாவே நடனம் ஆடுறார், நிறைய உற்சாகம், நிறைய பரவசம். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருந்த ஒரு மனுஷன் என்னவா மாறிட்டார் அப்படி எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆனால் நிறைய பெந்தேகோஸ்த அனுபவம் அவருக்கு வந்துச்சுது. ஆனால் ஆவிக்குரிய அனுபவம் வந்ததா என்று பார்க்கும் பொழுது அதுதான் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னாருக்கு பெந்தேகோஸ்த அனுபவம் இருக்குது, அவங்க பெந்தேகோஸ்த அனுபவம் உள்ள விசுவாசிகள் அப்படி சொல்லுவாங்க. அது என்ன பெந்தேகோஸ்த அனுபவம்னு பைபிளில் ஒரு அனுபவம் கிடையாது. எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்தில் பரிசுத்த ஆவி இறங்கின பொழுது அங்கு சில வித்தியாசமான சூழல் ஏற்பட்டது. அந்த வித்தியாசமான சூழலில் அவர்கள் என்ன செய்தார்கள், ஆவியில் நிரம்பி, ஆவியை பெற்று ஆவியில் நிரம்பி ஆன்மீக பாஷையிலெல்லாம் பேசினாங்க. இந்த அனுபவத்தை தான் அநேகர் பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொல்லும் நிலைமை காணப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் என்றதுக்கு பேர் வைத்தால் கூட உண்மையில் பெந்தேகோஸ்தே அனுபவம் என்றால் என்ன, பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுனால என்ன அனுபவம், அதுதான் அனுபவம். பெற்றுக்கொண்ட பொழுது அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, எப்படி அந்நிய பாஷை பேசுனாங்க, எப்படி சத்தம் போட்டாங்க, எப்படி வித்தியாசம் உணர்ந்தாங்கிறது மேட்டரில், அது என்ன விளைவை ஏற்படுத்தினது, வாட் வாஸ் அ கான்சிக்வன்ஸ், அது அவங்களை எப்படி இம்பேக்ட் பண்ணிச்சுது, அதைத்தான் அதே அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 42லேருந்து 47 வரை வாசித்தா அதுதான் பெண்டிகோஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க அந்யோன்யமாக இருந்தாங்க, அன்பாக இருந்தாங்க, ஒருவருக்கு ஒரு தங்களுக்குரியவர்களை பகிர்ந்து கொண்டிருந்தாங்க, கபடமில்லாத இருதயத்தோடு இருந்தாங்க, அநேகரோடு சேர்ந்து நல்ல ஐக்கியத்தை அனுபவித்தாங்க. அப்போது பெந்தேகோஸ்தே நாளிலே பெற்றுக்கொண்ட ஆவியினால் அவர்கள் ஆடினார்களா, பாடினார்களா, விழுந்தார்களா, எழுந்தார்களா, அதுவல்ல. ஒரு சாப்பாடை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம், நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது, நல்ல டெலிஷியஸாக இருக்குது, சாப்பிடு என்ன சூப்பர் சாப்பாடு, என்ன சூப்பர் சாப்பாடு நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ஜாய் பண்ணி ரசித்து சாப்பிட்டாலும் இந்த சாப்பாடு சாப்பிட்ட பிறகு நமக்கு என்ன ஹெல்த் தருகிறது, நம்மளை எப்படி அது ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறது, அதுலேருந்து நமக்கு எவ்வளோ நியூட்ரியன்ஸ் கிடைக்குது, அதுதான் மேட்டர். இன்றைக்கி பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொல்லுகிற நிறைய பேருக்கு உண்மை புரியலை. கைகளை தட்டி பாடலை பாடிவிட்டால் பெந்தேகோஸ்தே அனுபவம், அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி அதிகமாக சத்தமிட்டால் பெந்தேகோஸ்தே அனுபவம், ஆராதனை செய்கிற பொழுது உடலெல்லாம் அசைத்து ஒரு பெரிய ஈடுபாடை காண்பித்து விட்டால் பெந்தேகோஸ்தே அனுபவம், சத்தமிட்டு சில காரியங்களை செய்தால் பெந்தேகோஸ்தே அனுபவம், பிரசங்கம் கேட்கும் பொழுது கைகளை உயர்த்தி அசைத்து இல்லை என்றால் ஏதாவது ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணி செய்தால் பெந்தேகோஸ்தே அனுபவம். இதெல்லாம் இருக்கிறது தவறு கிடையாது. பெந்தேகோஸ்தே அனுபவம் என்றால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாளில் நடந்த அனுபவம். அதை பெற்றுக்கொண்ட விசுவாசிகளிடத்தில் இருந்த காரியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பிரதிபலிக்கிறதா? நிறைய கிறிஸ்தவர்கள் பேர் கிறிஸ்தவ நிலைமையிலிருந்து பெந்தேகோஸ்தே நிலைமைக்கு மாறுகிறாங்க. ஆனால் என்ன நிலைமை, கனிகளை ஏற்படுத்தலை. யார் வேணாலும் பாட முடியும், யார் வேணுமாலும் பரவசம் அடைய முடியும், யார் வேணாலும் சத்தமிட முடியும், யார் வேணாலும் அல்லேலூயா சொல்ல முடியும், யார் வேணாலும் பிரைஸ் தி லார்ட் சொல்ல முடியும். ஆனால் கனி கொடுக்கணும்னா உண்மையான ஆவி உள்ளே வந்திருக்கணும், உண்மையான ஆவி உள்ளே வந்திருக்கணும். ஆக பெந்தேகோஸ்தே நாளில் நடந்தது போன்ற ஒரு எக்ஸ்டர்னல் அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஃபீலிங்ஸ் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை கனிகளாக விளக்குறோமா? ஆவிக்குரிய கனிகள் அன்புள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, பணாசை பொருளாசை சாராதவர்களாக,
தேவனுக்கே வாழ்கிற இருக்கிறோமா, அந்த பெந்தைகோஸ்தே அனுபவம் நமக்கு வேணும். அதுதான் உண்மையான அனுபவம்.